BB will interfere and stop it in it. BB is a profit model. Big Boys is a profit model. That's it. You think he's going to stop them? No, he will let it slide. He will let it happen. They will milk money out of that content. நீங்க என்னதோ இங்க வந்துட்டு பிக் பாஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, ஓ ஜனங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. No, it's just to create an outrage that you're saying all these words. Okay, it's more of moral judgment பண்ணிட்டு இருக்கீங்க. The reality of Big Boss is totally different. Big Boss, just Big Boss voice எனக்கு இன்வெஸ்டரோட வாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. Whenever Big Boss speaks, I don't feel he is some authority or something. I just feel it's a corporate production team is personified as a Big Boss voice. That's about it. நீங்க கேரண்டி கொடுப்பீங்களா? யாராச்சும் இப்படி பேசினா பிக் பாஸ் வந்து இன்டர்வியூ பண்ணி நிறுத்துங்கன்னு சொல்லணும், ஒன்னும் சொல்லாது. அந்த பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்கு 10 நிமிஷம். அப்பவே பிக் பாஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணல. அவங்களுக்கு ஃபுட்டேஜ் வேல்யூபிளா இருக்கா வெயிட் பண்ணுவாங்க. ஃபுட்டேஜ் வேல்யூபிளா இருக்கிற வரைக்கும் அதை ஓட்ட விடுவாங்க. அந்த பொண்ணுக்கு பிளாக் ஐ ஆச்சு. யூ டோல்ட் he pushed her 18 times. Did Big Boss stop it? No, they did not. They wanted the drama. The drama sells. People like, no, please, I'm in a flow. Sinon, I'm in a flow. Just give me a minute, I'll finish it. So நீங்களே சொன்னீங்க, and the drama sells, so they won't stop. ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்குது. மேக்ஸிமம் டிஆர்பி போற வரைக்கும் ஃபுட்டேஜ் ஓட்டுவாங்க. They will do it. Mic issue, they shout for what? Because the rules was not followed. Bull. It was not, because the footage was lost. They couldn't hear what they were talking about. அவ்வளோ ஹியூமனிட்டி இருந்தா பிக் பாஸ்க்கு, ஏங்க நைட் எல்லாம் நின்று நீ நெக்லஸ் சேவ் பண்ணு, ஸ்லீப் டிப்ரைவ்டா இருக்கணும், நைட் எல்லாம் அவங்க சேவ் பண்ணணும், நைட் எல்லாம் தூங்கக்கூடாது. why do you mentally push people? மென்டல் பிரேக் டவுனுக்கு சண்டை இல்லையா வீட்டுல? எடுத்துட்டு வந்து போடு ஒரு டிராமாவை. நீ டிசைட் பண்ணு who is the best performer, நீ டிசைட் பண்ணு who is first in the show, who should get out. All these masalas, all these dramas keep coming in whenever the house is எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகர் இருந்தா இதை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. I am not going to treat Big Boss as human. It is only a profit model that depends on fight and conflict. Big Boss wants content, peace அல்ல இந்த Big Boss. இது I do not even bring that it is just to create an outrage and in a moral judgment. Please, don't push it on us. And I'm not taking. She's done a mistake. Throw her out. Thank you. I'm all done. I'm all game for it. Vijay Swanga தூக்கி போடுங்க பார்க்கலாம். முடியாது, because you want to milk her. You want to milk her until she's drained. Thank you. இல்ல ஆக்சுவலா வெரி குட் ஸ்பீச். அண்ட் இல்ல that was a very good speech. ஆக்சுவலா ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பார்வதி. அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கணும். வந்து பேச ஆரம்பிச்சப்போ நீங்க கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. எனக்கு வந்து வேற ஒரு பெர்செப்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்வதி ஆதரவாளர்கள்னு தெரியும். அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை தான் நான் கேட்டேன். நீங்க வந்து பிக் பாஸ்ன்றது ஒரு ப்ராஃபிட்டபிள் மாடல், பிக் பாஸ் வந்து காசுக்காக தான் அங்க இருக்கிறாங்க, அங்க கார்பரேட் செட்டப்போட அது ஒரு குரல் அப்படின்னு சொல்லி இந்த பாலிடிக்ஸை நான் நிறைய பேசியிருக்கேன் இன்மை யூடியூப் சேனல். நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மோர் ஓவர் நான் என்ன சொல்றேன்னா, பணம் போட்ட முதலாளிக்கு நீங்க அட்லீஸ்ட் அந்த வாங்குற காசுக்காக நீங்க அந்த மைக்குன்றத போட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, மக்கள் வெளியில பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப கான்ட்ரவர்சியலான 18+ கண்டென்ட்டையே நீங்க தைரியமா பேசின ஒரு ஆளு. உங்களுக்கு மைக்கை ஹைட் பண்ணிட்டு பேசணுங்கிற அவசியமோ தேவையோ இல்லை. பிகாஸ் யூ ஆர் அ போல்டு உமன். தட் இஸ் ஹவ் யூ ஆர் ரெப்ரசன்டிங் யுவர் செல்ஃப். அப்போ எதுக்காக அந்த ஒளிவு மறைவுன்றது தான் என்னுடைய கேள்வி. அதற்கான பதில இங்க இருக்கிற நிறைய பேர் கொடுத்தாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பார்வதி பண்ணது தவறு தான், அதை நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ண முடியாதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிக் பாஸ் வந்து அவங்க பண்ண தவறுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் அதற்கான ரோஸ்டிங்கையும் கண்டிப்பாக பண்ணுவார். அது இட்ஸ் குட் ஃபார் ஹர். பிகாஸ் அதுதான் வந்து அவங்களை அடுத்து, ஏன்னா நீங்க வந்து பார்வதி பண்ண தப்புன்னு நான் ஒத்துக்கவே இல்லை. இது எல்லாரும் பண்றாங்க, இது தப்பு அப்படின்னா ஏன் இதுக்கான ஒரு தீர்வு முதல்லயே எடுக்கப்படல? இது தேவைப்படுது, இந்த கேமுக்கு தேவைப்படுது. அண்ட் இன் மை ஒப்பீனியன், மைக் வேரிங் a mic is a free will. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு டைட்டில் வின்னரா வரக்கூடிய நபருக்கு போல்ட் உமன்ன்றதுக்காக அவங்க பெட்ரூம்ல நடக்கிறது எனக்கு காட்டணும்ன்ற அவசியம் இல்ல. if she wants to talk 18+, she need not put it in my bedroom. I don't want to see that. எனக்கு bold womenக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க பாக்காதீங்க. நீங்க உங்களை யாருங்க பார்க்க சொன்னா? at the end of the day நான் பாக்குறேன்ல. இப்ப நான் டிஸ்னிக்கு வந்து நான் பே பண்ணியிருக்கேன், நான் ரிவ்யூ பண்ணணும், கண்டென்ட் எடுக்கணும், இது எல்லாத்துக்காகவும் நான் பாக்குறேன். எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. அதை நான் சொல்றேன்.
அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும் அப்படின்னா யாருமே இங்க கரெக்டான ரீசனை கொடுக்காம பார்வதியை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அவங்க வந்து இது அவங்க யாரும் மட்டும் தான் ஒயிட் பண்றாங்களா? வாஷ்லாம் பண்ணல. மத்த இல்ல யாரும் இல்ல 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 தப்பா இல்ல நான் சொல்றீங்க. என்ன இது சொல்றேன், ஒயிட் வாஷ் அவங்க பண்ணல. மட்டும் தான் பண்றாங்களா? யாரும் ஒயிட் வாஷ் மத்தவங்க பண்ணல. பண்ணலையா? இல்லங்க எல்லாரும் அவங்க பண்ணாங்க. டோன்ட் மட்டும் இன்டரப்ட் அவங்களே கைஸ் கேளுங்க. கைஸ் கைஸ். நாங்க என்ன சொல்றோம்னா யாரும் குறுக்க இது ஓவர்லாப் ஆகுது, யாரு பேசுறதும் கேக்குது இல்ல. ஃபர்ஸ்ட் சியோன் இல்ல பேசட்டும், அதுக்கப்புறம் இல்ல நீங்க ஐ உங்க டோன்ட் கருத்து வைங்க. இல்ல ஐ எம் நாட் கோயிங் அகெயின்ஸ்ட் பார்வதி. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பார்வதி. நான் அவங்களுக்கு எதிராக போல. நான் எதிராக போற மாதிரி இருந்திருந்தா அவங்க தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய டைட்டில் வின்னரை நான் போஸ்ட் போட்டிருக்க மாட்டேன். அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸை நான் பல இடங்கள்ல எடுத்து சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கலாம் தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து நான் ஏதோ அவங்களுக்கு எதிராக பேசுற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்றதுல எனக்கு உடன்பாடு No, இல்ல. no, 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 எனக்கு Sayon. Oh, no, இல்ல no, இல்ல Sayon. We don't think மாஸ்டர் you're. We நீங்க have a எனக்கு இன்பாக்ஸ்ல different என்ன அனுப்பிச்சிருந்தீங்க? perspective. Yeah, yeah. மாஸ்டர் நான் அதை கடைசி சொல்றேன். ஓ நீங்க சியோன், தானே இவங்க எனக்கு இன்பாக்ஸ்ல மத்தவங்க. அனுப்பிச்சிருந்தீங்க மெசேஜ். ஆமா, நான் அதை கடைசி சொல்றேன். விளக்கம் எஸ் எஸ். கொடுத்திருந்தீங்கல்ல, அந்த விளக்கத்துக்காக சரி இங்க இருக்கக்கூடிய மல்டிபிள் ஒப்பீனியன் என்னவா இருக்கும்னு கேக்குறதுக்கு தானே நான் இங்க வந்தேன். Okay, Yeah, guys, yeah, one yeah. sec, one sec. ஆஹ் Prahil ஒரு பேசுங்க. டைட்டில் அஞ்சலி, வின்னருக்கு அதை நீங்க இருக்கக்கூடிய சொல்லிடுங்க. தகுதி இது இல்ல. இப்ப நான் தான் சொல்றேனே, ஒரு டைட்டில் வின்னர் வந்து செய்யக்கூடிய விஷயம் இது இல்ல அப்படின்றத மேற்கோடிட்டு காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்காக அவங்க டைட்டில ஜெயிக்க மாட்டாங்க நான் அப்படி சொல்ல வரல. இதுக்கான தண்டனையை பிக் பாஸ் கொடுத்திருக்காரு. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்களும் மஸ்ட் அட்ரஸ் திஸ் இஷ்யூ. நீங்க நிறைய பேர் இங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருந்தீங்க, ஒரு சில பேர் எதிர்த்து பேசுனீங்க, கருத்துக்களை முன் வச்சீங்க. சோ நன்றி. எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் தெரியணும்ன்றதுக்காக தான் வந்தேன். தேங்க்யூ. நான் இதுக்கப்புறம் தான் போய் 1 ஓகே ஹவர் சியோன், எபிசோட பார்க்க நான் போறேன். என் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். இப்ப இப்ப எப்படி சொல்லுவோமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து பார்க்கும்போது இந்த பார்வதி கமருடீன் மைக்கை இப்ப கலட்டிட்டு பேசினது தவறு, 100% தவறு. அதுக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ல வந்து 100% இல்ல மோஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து ரோஸ்டும் கொடுக்கணும் விஜய் சேதுபதி. தேர் ஆஃப்டர் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தேன் இந்த கேம் எப்படின்னா, இந்த இதே பார்வதிக்கு தெரியும் இந்த கேம் எப்படி நகருது, இந்த கேம்ல வந்து இப்படி ஒரு பாயிண்ட் வச்சா எப்படி போகுதுன்னு. அவளே சொல்றா, கமருடீன் என்னதான் லவ் கண்டென்ட் பண்ணாலும் என் கேமை நான் விளையாடுவேன், அவரு கேமை அவரது விளையாடுவேன், எந்த கேமுக்கு அவனை இன்டர்ஃபியர் பண்ணிக்கொள்ள மாட்டேன்னு. ஸோ இப்ப நேத்து ஒரு நடந்துச்சு ஒரு விஷயம், அதுல நான் போட்டு அடிச்சேன் பார்வதி இது 100% தப்பு, கரெக்ட் ரோஸ். இன்னைக்கு காலையில வந்து அவன் சொல்றான் வந்து விக்ரம் பார்த்துட்டு தான் இருக்கான், இவ இல்ல பார்க்கதான் வேணும்னு ரிப்பீட்டட்லி பர்பஸ்ஃபுல்லி பண்றா இந்த விஷயத்த. ஸோ அப்ப ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தேன், ஏன் இப்படி பண்றா. இப்ப பார்வதிக்கு நல்லா தெரியும் வீக்கெண்ட்ல வந்து சூப்பர் ரோஸ் கிடைக்கும் 2 பேருக்கும். அதே மாதிரி பார்வதி போயிட்டு இந்த விஷயம் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ண போறோம், போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றா வந்து இது நான் மட்டும் இன்வால்வா இல்ல, கமுர்டீனும் இன்வால்வா இருக்கான், 2 பேரையும் தான் கேட்கணும்னு. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ தேர் ஆஃப்டர் நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப இந்த வீக்கெண்ட்ல வந்து 100% கன்ஃபார்ம் ரோஸ் கிடைக்கும். கன்ஃபார்ம் ரோஸ் கிடைச்ச அப்புறம் வந்து அரோராவை விட்டு தான் இப்ப பார்வதி கூட இருக்காரு ஒரு பாண்ட்ல வந்து கமருடீன். ஸோ கமருடீன் வந்து ரோஸ்டுக்கு அப்புறம் வந்து பார்வதி கூட ஸ்டிக் ஆகுறாரா இல்லைன்னா அரோரா கூட மூவ் ஆன் ஆகி போறாரான்னு தான் மேட்டர். இப்போ அரோரா கூட மூவ் ஆன் ஆகி போறாருன்னா இப்போ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாம இது எப்படி ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி நடக்கும்னா, பார்வதிக்கு ஒரு ரோஸ் கிடைச்சதுமே இவன் வந்து பார்வதிக்கு லோயலா இல்லை, இவன் வந்து பார்வதிக்கு வந்து பேக் ஸ்டெப் பண்ணிட்டு அரோரா பக்கம் போயிட்டான். அப்படி இல்லாம கமருடீன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் விளையாடினாருன்னா கமருடீனுக்கு இது 100% பிளஸ் பாயிண்டா இருக்கும் வந்து பார்வதியை தள்ளி வச்சுட்டு. ஸோ அது இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா, இப்ப பார்வதி நேத்து வந்து பிஹேவியர் எப்படின்னா, நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சதுக்கு அப்புறம் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஸ்வீட் கொடுத்து பண்ணிருப்பா. ஏதோ காமெடியா இருந்தாலும் அது வந்து அதுல ஒரு பர்பஸ் இருந்துச்சு, வேணும்னே வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கிறவங்கள. நான் நாமினேஷன் இல்லை அவ உண்மையிலேயே பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவ இப்ப இத்தனை சீசன் வந்து பிபி பார்த்துட்டு தான் உள்ள போயிட்டு இருக்கா. பிக் பாஸே சொல்றாரு நீங்க கரைச்சி குடிச்சிருக்கீங்க பிக் பாஸ். சாரி, நீங்க சொல்றது இஸ் மோர் மைண்ட் ரீடிங் than analysis. நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பிக் பாஸே சொல்றாரு நீங்க இந்த கேமை கரைச்சி குடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா கண்டெஸ்டன்ஸ் விக்ரமே சொல்றாங்க வந்து பார்வதி எல்லாம் இந்த பிக் பாஸ்க்காக வேண்டியே பண்ணி செஞ்சிருக்கிற மாடல் மாதிரி தான் என்ன. அப்ப இவ இந்த இதை வந்து கெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாளான்னு தான் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்.
வேணும்னே பண்ணுறா. ஏன்னா வந்து நாமினேஷன்ல வரணும். அவளுக்கு தெரியும் வந்து இப்ப இத்தனை சீசன் நாங்களும் ஸ்பேஸ்ல பேசுறோம் இதாக்குறோம். அப்ப நம்மளுக்கு தெரியும் நாமினேஷன்ல வாரம் வாரம் வந்தா தான் இந்த ஓட் பேங்க் வந்து மெயின்டைன் ஆகும்னு. ஸோ இவ வாரம் வாரம் வந்து கண்டெஸ்டன்ஸ்க்கு இவளுக்கு உண்மையிலே பர்பஸ் இருக்குது வந்து நாமினேஷன்ல வரணும்னு. ஸோ இதைத்தான் வந்து அவ வந்து இப்ப நாமினேஷன்ல என்னைய போடுங்கன்னு போயிட்டு சொன்னா யாரும் போட மாட்டாங்க. ஸோ இதை வந்து இவ ஆக்டிவிட்டியில காட்டுறா. இன்னொன்னு தான் ஹவுஸ்மேட்ஸ் அவருக்கு எதிராக திருப்பிக்கிறான். இன்னொரு விஷயம். ஸோ இப்ப இந்த கமருடீன் மேட்டர்ல நான் சொல்றேன், இது வந்து கமருடீனுக்கு போட்ட ஸ்கெட்சா தான் நான் பாக்குறேன். கமருடீன் வந்து இப்ப டபுள் ஸ்டாண்டர்டா தான் இருக்காரு. ஸோ இப்ப கமருடீன் வந்து ஒருவேளை வந்து பார்வதிக்கு பேக் ஸ்டாப் பண்ணிட்டு அரோரா கூட மூவ் ஆன் ஆகி போயிட்டாருன்னா அது நல்லது தான். இது இந்த வீக்கெண்ட்ல வந்து ரோஸ்ட் வந்து 100% கிடைச்சே ஆகணும் ரெண்டு பேருக்கும். இந்த ரோஸ்ட்ல தான் வந்து டிசைட் ஆகும் கமருடீன் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாருன்னு இதுக்கப்புறம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் யோசிச்சேன் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இல்ல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு டவுட் மட்டும் தான். தேங்க்யூ. நீங்க வந்து இல்ல ரொம்ப அழகா ஒரு அப்சர்வேஷன். ஆக்சுவலா இது எல்லாமே விஜே பார்வதி பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்றது தான் நீங்க சொல்ல வரீங்க. கரெக்டா? கேக்குதா யாருக்காவது? அவர் கேக்குது பேசுறது கேக்குது எனக்கு மாஸ்டர் கேட்கல. பீஸ்ட். யா எனக்கு மாஸ்டர் பீஸ்ட் பேசுங்க. சேயோன் பேசுறது கேக்குது. ஆக்சுவலா நான் பேசுறது அவரு கேட்கலன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் பீஸ்டுக்கு. ஓ he has some network difficulties. அவர் திரும்பி நெட்வொர்க் வருவாரு. இஷ்யூஸ். ஓகே go ஓகே ahead ஓகே. சேயோன். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா இப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பிளானோட இருக்காங்க, பிளானோட ஒரு விஷயத்த செய்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே பார்க்கலாம். மேபி அவர் வந்து லைவ் பார்க்குறாரா என்னன்றத ஐ டோன்ட் நோ. பிகாஸ் லைவ்ல நிறைய பேர் வந்து பார்வதி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த பிளானோட பண்றாங்களா? பிகாஸ் கமருதீனோட அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் கமருதீன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவனை வச்சு ஒரு கேமை வந்து பார்வதி ஆடுவாங்களா அப்படின்ற டவுட் எனக்குள்ள இருக்கு. அண்ட் எனக்கு என்னமோ வந்து அவங்க கேமுக்காக பண்ற மாதிரி எனக்கு தோணல. அண்ட் இட் ஹேஸ் டு பி பர்சனல் சம்திங் பிட்வீன் கமருதீன் அண்ட் விஜே பார்வதி. அது வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக அவங்க மைக்க மறைச்சிட்டு பேசுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ஆனா இவர் சொன்ன பெர்செப்ஷனை நம்ம யோசிக்கணும். இப்போ விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி கமருதீனை டோட்டலா காலி பண்ணி நீ பார்வதியோட சேர்ந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் ஒரு கார்னர் பண்றாருன்னு வச்சுங்களேன். கமருதீனை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி அவன் என்ன பண்றான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மேபி அது வந்து பார்வதிக்கு பாசிட்டிவா கூட அமையலாம். ஏன்னா பார்வதி வந்து எல்லாரோடையும் போய் மைக்கு மறைச்சிட்டு பேசுறது இல்ல. கமருதீனோட பழகணும், கமருதீனோட இருக்கணும்ன்றப்பதான் அவளுக்கு அந்த சுச்சுவேஷனே கிரியேட் ஆகுது. அப்போ கமருதீன்கிட்ட இருந்தா ஒதுங்கி இருந்துகிட்டான்னா எதுக்காக அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆக போகுது? ஏன் அந்த ரூல் பிரேக் பண்ண போறா? சோ அதுக்கான ஒரு தீர்வாக கமருதீனும் பார்வதியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிரிட்டிசிசமா பார்வதிக்கு எகெயின்ஸ்டா வைக்கிறாங்கல்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை எழுதுற மாதிரி வர வீக்கெண்ட் எபிசோட் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மாஸ்டர் சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஒட்டுமொத்தமா ஐ காட் சம் கிளாரிட்டி இங்க வந்ததுக்கு அப்புறம். தேங்க்ஸ் அலாட். நான் இதுக்கப்புறம் எபிசோட் போய் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ அஞ்சலி அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். வந்து எனக்கு இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணி தெளிவுபடுத்துனீங்க நிறைய விஷயத்த. தேங்க்யூ ஸ்பிரிங்க்லின். தேங்க்யூ Okay எவ்ரி ஒன். சேயோன் bye. See you son. Probably see you in another space. Okay. Thanks. ஷோர். டேக் கேர் கைஸ். Okay பை பை. Prahil. Yeah Prahil சொல்லுங்க Prahil. இல்லை, நான் பேச வந்தது இந்த பாயிண்ட் தான். உங்க கோஸ்ட் பேசிட்டார். அது அவர் இப்போ நெட்ஒர்க்ல இல்லை. ஒன்னே ஒன்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது மாதிரி நாமினேஷன்ஸ் பத்தி ஓப்பனா டிஸ்கஸ் பண்றதை பத்தியே வந்து விஜேஎஸ் வந்து அவ்வளோவா வந்து யார்கிட்டயும் கேட்க மாட்டாரு. அதை வந்து நார்மலைஸ் பண்ண மாதிரி தான் பேசுறாரு. ஸோ ரூல் பிரேக்கிங்ன்றத வந்து பெருசா யாரும் சீரியஸா எடுத்துக்கலன்ற பட்சத்துல வந்து பார்வதி வந்து இதை வந்து அவ நாமினேட் ஆகணுன்றதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம், டெலிபரேட்டா பண்ணிருக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லாராலையுமே நோட்டீஸ் பண்ணப்படும், இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு அவ கெஸ் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அதனால வந்து பாதி ஹவுஸ்மேட்ஸாவது அவளை வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அதனால பண்ணிருக்கலாம். நாமினேட் ஆகாமே போனாலும் ஃபைனல்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடும்ன்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு என்னோட பாயிண்ட். அது இன்னொன்னு தான் கைஸ், அது Good கட் point. ஆயிடுச்சு. Yeah. இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணிட்டு, இப்ப பார்வதிக்கு வந்து கமருடீன் மேல இருக்கிற ஃபீலிங் உண்மைதான், 100% ட்ரூ. பட் இது ஒரு டெஸ்டிங் தான். ஏன்னா பார்வதிக்கு வந்து ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். ஏன்னா கமருடீன் வந்து எல்லாரும் கூடயும் தான் ஃபிளர்ட் பண்றான். இப்ப சும்மா போயிட்டு வந்து யாரு வியானா கூடயும் ஏதோ ஃபன்னுக்கு பண்ணியிருக்கான். இப்ப வியானா வந்து அதை வந்து சொல்லியிருப்பா வந்து பார்வதி கிட்ட வந்து இப்படி பண்ணான்னு.
ஸோ அப்ப அதுக்கு ஒரு லுக் குடுத்திருப்ப. லுக் விட்டுட்டு சும்மா இருப்ப. இப்ப பார்வதிக்கு ஒரு டவுட் இருக்குது. இவன் என்ன வச்சு ஒரு கேம் பிளே பண்றான். ஸோ இது ஒரு டெஸ்டிங் தான். இதே வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து இவ்வளோ ஒரு டிசர்விங் ரோஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் கமுதீன் வந்து பார்வதி கூட இருந்தான்னா, அப்ப பார்வதி வச்ச இந்த டெஸ்டிங்ல வந்து கமுதீன் பாஸ். ஓகே, இவன் என்ன நடந்தாலும் என் கூட தான் இருக்கான். இதே கமுதீன் வந்து பேக் ஸ்டெப் பண்ணிட்டு அங்கிட்டு போனான்னா வந்து கமுதீன் எக்ஸ்போஸ் ஆகுறது தான் நடக்கும். அப்படி இல்லாம கமுதீன் இண்டிவிஜுவல் கேம் விளையாடினான்னா பார்வதியை தள்ளி வச்சுட்டு அது கமுதீனுக்கு ப்ளஸ் பாயிண்டா தான் போகும். ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல தான் தெரியும் என்ன நடக்கும். Okay, after Jelena speaks, I'll share my thoughts. Okay, Jelena, சொல்லுங்க Jelena. இல்ல அஞ்சலி நீங்க பேசிடுங்க. I'll talk after you. So guys, எனக்கு என்ன தோணுதுன்னா, பார்வதி has some kind of emotions இருக்கு, which is a little bit different. But she's, as we all know, பார்வதி வந்து முட்டாள் இல்ல. அவ வந்து வெரி ஷார்ப் அப்சர்வ் பண்ணுவா. அவ வந்து டிஸ்ட்ராக்டட் இருப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஷில் பி டிஸ்ட்ராக்டட், லைக் கெட்டிங் லேட், ரெடி பண்றது, சோம்பேறித்தனமா இருக்கிறார். பட் ஆல் த டைம் இஃப் யூ சி, சாப்பிடும் போது கூட ஸ்லோவாக தான் சாப்பிடுவாங்க. ஷி வில் பி அப்சர்விங் அண்ட் லிசனிங். அவளோட மேஜர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் which are very very annoying, like all the time coming late or whatever, அதெல்லாம் வந்து her observation skills on the other hand பயங்கர sharp. Okay, I'm just laying that. அந்த விதத்துல she's very much aware that கமருதீனுக்கு வந்து he likes her but he's not sure, and she's also, அவங்களுக்கு நல்லா தெரியும் கமருதீன் வந்து ஒரு கேம், இந்த கேர்ள்ஸை வச்சு ஒரு கேம் விளையாடுறான். பட் அவன் வந்து நாஸ்டியா எஃப்ஜே மாதிரி விளையாடல. ஹீஸ் பிளேயிங், இங்க பக்கம் கொஞ்சம், இங்க பச்சம் கொஞ்சம், இங்க பக்கம் கொஞ்சம், ஹீஸ் பிளேயிங் அ கேம்னு அவங்களுக்கு வெரி வெல் ஷீ இஸ் அவேர். ஸோ இந்த மைக்கு போடாம பேசுனது இஸ் அன் ஒஃபென்ஸ். பட் அது நிறைய பேர் பண்றாங்க. இந்த சீசன்லயும் இந்த வீட்லயும் பேர் பண்றாங்க. பட் தீஸ் கைஸ் ஹவ் ரிப்பீட்டட். எனக்கு தெரியல எத்தனை டைம்ஸ்ல ரிப்பீட் பண்ணாங்க தெரியல. நான் பார்த்தது வந்து 2 தடவை தான் நான் பார்த்தேன். ஓகே, இந்த வீக்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஸோ இட்ஸ் அன் ஒஃபென்ஸ். நவ் மை அதர் தாட் இஸ், அது வந்து ஐ திங்க் தே மஸ்ட் ஹவ் ஸ்போக்கன் சம்திங் பர்சனல். ஏன்னா இந்த வீக் ஷீ இஸ் நாட் இன் எலிமினேஷன், பட் ஹீ இஸ் இன் எலிமினேஷன். ஸோ அதுக்கோசரம் ஏதாவது பேசுறதா இருந்திருக்கலாம். In the lawn, I mean, whether the audio captured it, I'm not sure about it. But இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தப்ப வந்து நிறைய பேர் பண்ணாலும் these guys this time repeated. அது முன்னாடி எவ்வளவு டைம் ரிப்பீட் பண்ணாங்களோ அது வந்து இப்போ வந்து பார்வதிய வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சாதான் அதுவே ஒரு கான்டென்ட், ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு பிபிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வச்சு, அதுவும் வந்து ஜஸ்ட் வார்த்தையால சொல்லி திட்டுனால அதெல்லாம் சொரணை இல்லை. ஓகே, ஸோ ஹோல் ஹவுஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அதுதான் இந்த வீக்கோட கான்டென்ட்டே. இப்போ நீங்க கோட்டாஸ் வச்சா கூட அதெல்லாம் மீறி பார்வதி பண்ண இந்த ரூல் பிரேக் அண்ட் ஹவுஸ்மேட்ஸ்க்கு டிப்ரைவிங் தெம் ஆஃப் தியர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம், இதெல்லாம் தான் பிக் கான்டென்ட். அது மட்டும் இல்லை, அவளோட ஹாப்பி மூமெண்ட்டே டிஸ்ட்ராய் பண்ணி ஹோல் ஹவுஸும் தே ஆர் நவ் டர்ன்ட் அகேன்ஸ்ட் ஹர். இப்போ ஷீஸ் திங்கிங் சாண்ட்ரா வந்து அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே மேபி பேசலான்னா, சாண்ட்ரா இஸ் பிளேயிங் அ டபுள் கேம். பார்வதி முன்னாடி ஒன்று பேசுறாங்க, பார்வதி பின்னாடி போய் ஒன்று பேசுறாங்க. ஸோ again and again see she's opening, making other people open up. அவங்க காட்டுற ஒரு முகம், பண்ற ஒரு வேஷம், இதெல்லாம் திஸ் கேர்ள் இவளோட கிக்ஆஸ் ஹேபிட்ஸ்னால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்டென்ட்டும் வெளியே வந்துகிட்டே இருக்கு. இல்லைன்னா இந்த வாரம் பார்வதி வெரி ஹாப்பியா குட் கேர்லா சுத்திட்டு இருந்தானா ஒண்ணுமே இருக்காது. ஒன்லி த கோட் டாஸ்க் மட்டும்தான் இது வந்து ஒரு கான்டென்ட்டாவே இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இவ சொன்னா இல்ல, அப்பா ஐம் கோயிங் டு சில். வெதர் ஷீ அவளோட ஒன்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னா, ஷி டிட் த ரூல் பிரேக். ஷி டிட் நாட் ஆன்டிசிபேட் பிபிஸ் பனிஷ்மெண்ட். தட் இஸ் வேர் பிபி இஸ் பிளேயிங் அ கேம்.
அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததோட்டு ஹோல் ஹவுஸ் இஸ் அகேன்ஸ்ட் ஹர். நான் இன்னைக்கு போய் நின்னு சும்மா ஒரு சாதாரணமா ஓகே நீங்க 2 பேர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணினா அது வந்து திரும்பியும் இட் வுட் ஹவ் பீன் அ நோ கேமர். ஷீ ஹேஸ் டு டாக் டு கம்ருதன். அந்த இடத்துல கம்ருதன் எப்படி அவர் கூட ரிப்ளை திரும்பி கேம் விளையாடுறாரு, whether he continues to talk to her or he starts distancing her himself, then that is கம்ருதீன்ஸ் கேம். அதுவும் ஒரு விதத்துல வந்து கம்முவோட கேமையும் வெளியே கொண்டு வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் இவங்க 2 பேரும் குச்சி குச்சி பேசி அந்த லவி டவிலாம் பண்ணாம இங்க ஒரு மைனர் கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் that will be கம்ருதீன்ஸ் வெரி குட் கேம். அப்புறம் அகைன் ஹோல் ஹவுஸ் இஸ் அகேன்ஸ்ட் ஹர். அப்புறம் வந்து ஷீ இஸ் ஃபீலிங் அ லிட்டில் பிட் ரிமோர்ஸ். டெஃபினெட்லி ஷீ இஸ் ஃபீலிங் அ ரிமோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிகேட்டிவ் கேமை வந்து பார்வதி இஸ் பிளேயிங். This is my thought and this is what the content creators will want. இல்லனா இந்த வாரம் பார்வதி நாமினேஷன் இல்ல, அவ சும்மா ஹாப்பி கோ லக்கியா இருந்துட்டான்னா என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காதே. ஸோ இந்த மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது தான் இஸ் த பெஸ்ட் டு டிரைவ் திஸ் வீக். அதர்வைஸ் இந்த வீக்ல ஒண்ணுமே இருக்காது, வெறும் கோட் டாஸ்க் வருவாங்க, அவங்க ஃபுட்பால் கேம்ஸ் விளையாடின்னு இருப்பாங்க. இந்த மைனர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணணும். அதுதான் பண்ணுவாங்க. அண்ட் இன் மை ஒப்பீனியன் நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய பேர் கேட்டாங்களோ இல்லையோ தெரியல, கம்ருதீன் is definitely player that will go till the very end. அவர் எப்படி இந்த வாரத்துல இருந்து ப்ளே பண்றாருன்னு பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். யாராவது A good பேசுறீங்களா? point, Anjali. Just want to ask One you, if you second. want me to put a co-host, please go ahead. I have at least another an hour and a half. And ஓகே ராஜி, தேங்க்யூ. and also one small joke. இந்த வாரம் என்ன நடக்கும்னு கேட்டீங்க, இந்த மைக் பிரச்சனை இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்க, பார்வதி இதுல இல்லைன்னா எல்லாரும் வெங்காயத்தோட பேசியிருப்பாங்க. ட்ரூ ட்ரூ. ஓகே, மினிமலிஸ்டிக் சொல்றீங்களா? ஆக்சுவலா வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சோ அதுல வந்து நான் என்ன ஆட் பண்றேன்னா, இந்த கோர்ட் டாஸ்க் இருக்குது இல்லையா, இந்த கோர்ட் டாஸ்க்லயுமே வந்து பாரு மேல நிறைய கேஸ் கொடுத்துருக்காங்க மைக் இது பண்ணதுக்கு. பாரு மேல சாண்ட்ரா வந்து கமருதீன் மேல அந்த மைக் ரிமூவ் பண்ணி பேசுனதுக்கு வந்துட்டு அவன் வந்து அதுக்கு வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதர் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பாருக்கு அகேன்ஸ்டா வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி வந்து இதில் எல்லாத்தையுமே வந்து கிளப் பண்ணி ஒரே கேஸா மாத்தி கூட வந்து இவங்க 2 பேரையும் நிக்க வச்சு மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் வச்சு செய்ய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபன்னா தானே இருக்கும். எல்லாருமா மொத்தமா சேர்த்து அது இதுன்னு வந்து பேசி இவளை ஒரு டார்ச்சர் பண்ணி ஐயோன்னு இவளோட எல்லா டிராமாவையும் பார்த்து ஒரு கண்டென்ட் வந்துட்டு மேபி எல்லாமே வந்து அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவ்வளோ அவ ஹாப்பி மோட்ல இருந்து டான்ஸ் பண்ணி ஹாப்பியா இருந்தாலோ மொத்தமா வந்து ஃபுல்லா கவுத்து விட்ட மாதிரி. அதாவது வந்து எப்படின்னா இது ஒரு மைண்ட் கேம் தானே, சந்தோஷமா இருக்கவங்களுக்கு சடனா வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அவ ஹேண்டில் பண்ணிட்டால, நாங்க பேசதான் செய்வோம்னு சொன்னாலும் அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றான். இவளுமே வந்து அவளுடைய பனிஷ்மெண்ட்டை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. நாளைக்கு இன்னும் வரும் நாட்கள்ல வந்து செம்மையா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் இவளுக்கு அந்த பால் விஷயத்துல கேஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து நீங்க எல்லாரும் எதிர்பார்க்காங்கல்ல அவளை வந்து ரோஸ் பண்ணணும்னா அது வந்து டெஃபினட்டா டாஸ்க்லயே நடக்கும்ன்றேன் நான். ஓகே, தேங்க்யூ. நம்மளுக்கும் நல்ல குருக்கட் மைண்ட்ஸ் இருக்குயா, எப்படிலாம் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? that is a fun why we support பார்வதி. பார்வதி லைக் பீப்புள் இஸ் பிகாஸ் நம்மளுக்கும் வந்து ஜஸ்ட் ஹாயா ஒரு ஈவினிங் வாக் போனா பிடிக்காது. இந்த மாதிரி கேம் ஷோ பார்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரிக்லி இன்சிடென்ட்ஸ் இருக்கணும். அதுலேருந்து பீப்புள் என்ன சொல்யூஷன்ஸ் பண்றாங்க அப்படியெல்லாம் நம்மளுக்கு தான் அந்த மாதிரி தான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. டெஃபினெட்லி தட்ஸ் மீ. ஜெலீனா பேசுங்க. ஜெலீனா ஹாய். ஸோ எனக்கு கொஞ்சம் கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்ல பாருனா எல்லாரும் வந்து அடிப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் வேற எல்லாருமே என்ன ரூல் பிரேக் பண்ணாலுமே இந்த இது ஸ்பெசிஃபிக்கா பார்வதி கம்ருதன் போட்டா இன்னும் அடிப்பாங்கன்னு தெரியும். பிகாஸ் மத்த
கப்பல் யாரா சுத்தினாலா இருந்தாலுமே தே weren't really attacking them or like இவ்ளோ அவங்கள கேள்வி கேட்கல, பிரிக்கணும்னு ட்ரை பண்ணல. பட் when it's பார்வதி and கம்ருதீன், they were brainwashing கம்ருதீன் to like leave her and all of that. So that could be another reason apart from the task. சரி இதே ஒரு கண்டென்ட்டா போடுவோம், இது பார்வதினா வந்து அடிப்பானுங்க அப்படின்றதுனால லைக் இந்த ஒரு ரூல் பிரேக்கர் அனௌன்ஸ் ஐ மீன் பண்ணது வந்து பப்பரப்பேன் போட்டு விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. இன்னொன்னு மாஸ்டர் பீஸ் சொன்ன ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன ஒரு இதுன்னா, பிபி தான் சொல்லியிருப்பாரு இந்த மாரி நீங்க கடைச்சு குடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அத நான் என்ன வேல பார்க்குறேன்னா, ஷி ஹாஸ் அ வெரி குட் பேட்டர்ன் ரெகக்னிஷன் ஸ்கில். இப்போ இது ஒரு டாஸ்க்னா இதுக்காக தான் குடுத்துருப்பாங்க. இதுனா இப்படிதான் இது அப்படின்ற அந்த ஒரு வே தான் அவர் மீன் பண்ணியிருப்பாரு. ஷி இஸ் நாட் தட். அந்த ஒரு ரொம்ப ஓவர் க்ரூக்கெட்னஸோ ஒரு கம்ப்ளீட் ஹேட்ரடோ வந்து நம்ம பார்வதிட்ட பார்க்க முடியாது. அவ வந்து இல்லன்னா அவ இவ்ளோ ஃப்ரீயா பேசியிருக்க மாட்டா எல்லார்கிட்டயும். இஃப் யூ கோ அண்ட் சீ அதே இது வந்து நீங்க மத்த இது பாருங்களேன். கன்னி அண்ட் ஆல் கேனாட் சிட் அண்ட் டாக் டு பாரு லைக் திஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த உள்ள ஹேட்ரட் அந்த ஒரு ஒரு அந்த ஒரு இவளா ஒரு ஆளான்ற ஒரு எண்ணம் இருக்கிறனால தான் ஷீ கேன் ஸ்டில் நோ லாங்கர் லைக் ஸ்டில் நாட் ஹேவ் அ ப்ராப்பர் கான்வர்சேஷன் வித் ஹர். அததான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு எப்படி இருக்கு அண்ட் அதே மாரி நீங்க பார்வதி வந்து ரொம்ப மைண்ட் கேம்லாம் அவ ஆடுறதே உண்மையா இல்ல. பக்கெட் மேட்டர் அவ இவ்ளோ பெருசா போகும்னு நினைக்கவே இல்ல. அவ அதான் நினைச்சா. டேய் நான் ஒண்ணு சொன்னேன், இது என்னடா இங்கிட்டு போய் இப்படி கிடக்குதுன்ட்டு தான் அவ சொல்லிட்டே போனா லிட்ரலி. அது அது 1, 2 விஷயம் அவ பண்றது வந்து அது இப்படி மாறிடுது. அண்ட் தி அதர் திங் இஸ் நெறைய இது எக்ஸ்போஸ் அவ பண்றாளோ இல்லையோ என்ன ஆயிடுதுன்னா, the hate that they have for her நெறைய பேர் வந்து அத தாண்டி போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 வாரம் வந்து அவ வந்து ஒரு மாரி வச்சு செஞ்சால அவங்கள. அத வந்து புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எஃப்ஜே and all is one person who still எஃப்ஜே கனிலாம் அது அப்படியே புடிச்சு வச்சிருக்கானுங்க. லைக் they've literally clawed that hatred with themselves and they've kept it inside. அதனால என்ன ஆகுதுன்னா, எப்ப பார்த்தாலுமே பாரு அந்த கண்ணோட்டத்துல அப்படிதான் பார்க்குறாங்களே தவிர, they are not able to see that yeah this girl has changed. அவ சொல்ல திருத்திட்டு இன்னும் கேம விளையாண்டுட்டு வரான்ட்டு அவங்கனால அந்த அக்செப்டன்ஸோ ஹேட்ரடோ ஐ மீன் அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது. அண்ட் இப்போ அந்த சபரியெல்லாம் இருக்கான் தெரியுமா? ஷீ இஸ் வெரி கிரே. பாரு இஸ் a very 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 grey person. Most of them everybody is a grey character there. ஆனா என்னன்னா பாருஸ் கிரே அட் ஆல். அவ ட்ரை பண்ணாலுமே முடிய மாட்டேங்குது. அதுதான் மேட்டர். ஏம்மா நீ கொஞ்ச நாச்சும் ஹைட் பண்ணுமான்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம் சில விஷயத்துலலாம். ஏன்னா ரொம்ப பப்பரப்பேன் ரொம்ப லொலலொலன்னு பேசுறா அவ. பட் அதனால எப்படி இருக்கு? அதனால வந்து மத்தவங்களோட கிரேனஸ் அங்கங்க தெரியறது வந்து இப்போ சபரியோட கிரேனஸ்லாம் நம்ம அந்த டாஸ்க்ல அந்த பிசிக்கல் வயலன்ஸ் மூலியமா அவனுக்குள்ள இருந்த இதெல்லாம் வெளிய தெரிஞ்சுது. ஷீ இஸ் போல்ட். ஷீ டசன்ட் கன்ஃபார்ம் மேன். இப்போ நீங்க சொல்றீங்களா அவ இவ்ளோ யோசிக்கிறாள், இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்றீங்களா மாஸ்டர் பீஸ்ட்? நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ வீட்ல எல்லாருமே கம்ருதீன வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. அந்த அவளுக்கு வந்து வீடியோல கூட பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பான்னா, யூ பிளே அலோன். நீ தனியா போய் பொலம்பு. பாரு இஸ் சம்ஒன் ஹூ டஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் டு டூ. இப்போ நீங்க ஜெனரலான விஷயத்துல அவள சொல்ற விதத்துல சொன்னீங்கன்னா கேட்டுப்பா. அதே இது வந்து நீ டென்ஷன் ஆயி ஐ மீன் லைக் கத்தி சொன்னி அப்படி சொன்னா கேட்க மாட்டா. தட் ஷி வில் நாட் அக்செப்ட். அண்ட் அவளுக்கா தோணுனா மட்டும்தான் அவ செய்வா. எஸ்பெஷலி when it comes to feelings. இப்ப பாருங்க நீங்க என்னதான் சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நான் வெளியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்ட்டு அவ அதுல ஸ்ட்ராங்கா ஃபர்மா இருக்கா. சோ யா இது எனக்கு எப்படி கன்க்ளூட் பண்ணுன்னு தெரியல. பட் இல்ல யா ஜெலினா, அது நான் அவ உண்மையிலேயே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது கமோடின் மேல 100%. அவ வச்சிருக்கா. ஆனா கமோடினும் அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குறானான்னு தான் அங்க பாயிண்ட். ஏன்னா கமோடின் டபுள் ஸ்டாண்டர்ட் கேம் விளையாடுறான். பார்வதி இப்ப நம்ம பாக்குற நம்மளுக்கே ஒரு டவுட் வருது. இவன் தெளிவா தெரியுது. இவன் 24/7 அவ கூட இருக்கான் அது வீட்டுக்குள்ள. அவளுக்கு ஒரு டவுட் வராம இவன் இப்படி ஒரு என்னைய வச்சு டபுள் சைட் கேம் விளையாடுறானா? சோ ஒரு டெஸ்ட் பண்ணலாம்ல. இவர் உண்மைக்கே நம்ம கூட டபுள் சைட் கேம் விளையாடுறாரா இல்லாட்டி நம்ம வேணும்னே கூட இருக்காருன்னா? ஏன்னா லாஸ்ட் வீக் கிளப்ஸ் வந்த பிறகு பார்வதிக்கு இவர் அப்படியே பார்வதி சைடுக்கு அப்படியே வந்துட்டாரு அரோரா விட்டுட்டு. சோ இது ஒரு டெஸ்டிங்கா இருக்கலாம்ல. இது பேக் ஸ்டாப் இல்ல கமோடினுக்கு பண்ற, இது ஒரு டெஸ்டிங். ஏன்னா கமோடின் டஃப் டைம்லயும் இருக்கணும்ல கூட. இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னா அது ஒரு டெஸ்டிங்கா தான் நான் பாக்குறேன்.
ஓகே. one last point. I'm so sorry. I feel like I've been talking for a long time now. ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் regarding this Kamrudhan stuff. எனக்கு என்ன தோணுதுன்னா, கம்ருதன பத்தி she understands him. லைக் இப்போ கம்ருதன் ஒரு பர்சனா பார்த்தீங்கன்னா, he does flirt with women here and there. அண்ட் அவனுக்கு அது வந்து இப்போ அரோராலாம் கொஞ்சம் லைட்டா செடக்டிவா பார்த்து, கண்ணு இதெல்லாம் புடிச்சு அவன் விழுந்துடுறான். அத நம்மளே நெறைய தடவ பார்த்து, என்னடா பண்ற? அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு சைடுல அவனுக்கு இன்னும் பார்வதியோட எக்ஸாக்ட்டா என்னன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. அண்ட் எக்ஸோட லைக் ஷீ லுக்ஸ் லைக் மை எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆசையும் ஐ மீன் லைக் அந்த ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கு. ஏன்னா எக்ஸ் மாதிரி இருக்கான் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அவளுக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவன் அது நிறைய விஷயம் இவகிட்டே சொல்லிடுறான். அரோரா இப்படி சொன்னா, எனக்கு இப்படிதான் இருக்கு, நீ ஏன் இப்படி நிக்க மாட்டேங்கிற எல்லாம். ஸோ ஐ திங்க்ன்றதை விட ஷீ இஸ் அக்செப்டிங் கம்ருதன் அஸ் ஹூ ஹீ இஸ். someone who's flawed, someone who's still not sure. அதனால அது எனக்கு டெஸ்டிங்கா எனக்கு படல. எனக்கு எப்படி இருக்குன்னா, டேய் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்லடா, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னை ஏன் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற? சரி ஓகே, நீ ஃப்ரெண்டுன்ற ஓகே. அவனுக்கு பவுண்டரிஸ் பிளேஸ் பண்ண தெரியல, இல்ல வரமாட்டேங்குதுன்னு ஐ திங்க் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். அது சரி வெளிய போய் கிளியரா பேச முடியும். ஏன்னா இட் 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 இது ஒரு இட்ஸ் a very thin line, when another girl is involved especially. ஏன்னா குறியீடுல செருப்படி வாங்கிட்டா அவ பப்பரப்பேன்னு. ஸோ திருப்பி இதுல வந்து she can't risk it. So she is like, she can't bring in Aurora without, like exact என்ன நடக்குதுன்னு தெரியாம. So she is like, நீ என் கண்ணு முன்னாடி பண்ணாத அப்படின்றா. So yeah. Elena, I have a follow-up question on this. Do you think Parvati is going to continue outside with Kamruddin? எனக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா எஸ் அண்ட் நோ, எஸ் அண்ட் நோ ரெண்டுமே இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா, இவ வெளிய போயிட்டு இவன் என்னென்னலாம் சில்மிஷம் வேலை பார்த்துருக்கான், பேசியிருக்கான்னு சொல்லும்போது, அவளுக்கு ஒரு மாரி போடா டேன்னு தோணுமா? இல்லன்னா, இல்ல எனக்கு இது என்னன்ட்டு ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஷி மைட். ஒரு சைடுல எப்படி இருக்குன்னா, பாரு இஸ் சம்மன் ஹூ அவளா வந்து இப்ப சில பெண்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்களா வந்து அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், ஈவன் இஃப் யூ நோ இஸ் ரெட் ஃபிளாக், ஈவன் இஃப் இஸ் நாட் ரைட் ஃபார் அஸ்ன்னு தெரிஞ்சாலுமே, நம்மளா அத வந்து உணர்ற வரைக்கும் they'll still keep going for it, no? ஸோ எனக்கு சத்தியமா தெரியலங்க. எனக்கே அப்பப்ப ஆமான்னு தோணும், இல்லன்னு தோணும். ஸோ ஐம் ரியலி நாட் ஷூர் டு பி என்னோட ஹானஸ்ட். பாயிண்ட் ஆஃப் வியூல இட் இஸ் நாட் கோயிங் டு கிராஸ் த டோர் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. இட் லுக்ஸ் லைக் ஷீ இஸ் ஸ்மார்ட்டர் தேன் what and I have to really owe it to her, owe to Parvati, that she taught me how to view Big Boss game as a viewer, as a neutral person அப்படின்னு. I really owe it to her because நான் யூஸ்வலா ஒரே பக்கம் தான் போயிட்டு இருப்பேன். சௌந்தர்யானா சௌந்தர்யா பின்னாடியே போயிட்டு இருப்பேன். மத்தவங்க எல்லாம் பார்த்து கோவமா வரும். But now I'm able to see it after all the seasons. Last year, Raji, this is how we viewed Jacqueline's game. She was also, or she was a gamer, but நிறைய flaws, நிறைய அடி வாங்கிட்டே இருப்பா. அந்த frustration வந்து we have to analyze. எதுக்கு இவ இப்படி பண்றா? எதுக்கு இவ இப்படி பண்றா? There is a reason, because she's not dumb, சௌந்தர்யா போட்டு அவளை அடிப்பா. ஆனாலும் she'll go to Soundarya because in some corner of her heart she had a feeling for friendship for Soundarya, And which she that's remembered. proven also. It's still Yeah, continuing and now. same with Ryan. Then Manjari kita than she actually had one higher level of mind connect. But I don't want to digress to that. Sprinkling and Sandhya இப்பதா வந்திருக்காங்க. Sprinkling, if you, go ahead dear, and then Sandhya will share her opinion. No, no, let Sandhya get a chance. நான் Okay, already super. பேசியாச்சுல்ல. Okay, Sandhya. Hi, Thank you so Sandhya. much. Hi everyone. Thank you. நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்வதி உடைய இன்னைக்கு அப்போசிங் நேச்சர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ரியலைசேஷனே இல்லையா இவளுக்குங்கிற மாதிரி ரொம்ப நான் வந்து ஐ வாஸ் டேக்கன் அபேக். பட் அதுக்கப்புறமா வந்து அனலைஸ் பண்ணும்போது வந்து என்னன்னா, எனக்கு இந்த பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னா, அந்த